எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிராமத்து சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 2 கிலோ சைஸ் வர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. பீஸெல்லாம் பாருங்கள் தரமாக போட்டிருக்கான். அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கான். இந்த மாதிரி போட்டோம்னா நாட்டுக்கோழி நல்லா வெந்து இதில் எசன்ஸ் இறங்கி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு நான் இன்றைக்கி பண்ணுறது கிராமத்து ஸ்டைலில் இருந்தாலும் இது எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்தால் என் மனைவி நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற பக்குவத்தில் தான் செய்வாங்க. டேஸ்ட்டு சாப்பிட அவ்வளவு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதே பக்குவத்தில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்ன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த குழம்புக்கு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசாவை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி இது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி தான் நம்ம இந்த குழம்போட சேர்க்க போகிறோம். அதனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் தான் என் மனைவி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம எப்படி ஒவ்வொரு சமையலும் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறோம். அதே மாதிரி அம்மா ஆரோக்கியம்ன்ற ப்ராடக்ட்டில் ஒரு முக்கியமான பொருட்கள், அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்களை நான் தயார் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். நீங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு அதை எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவை முழுசாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் கூடிய விரைவில் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ நம்ம சமைக்க போகலாம். இப்போ வறுக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கிறலாம். மிளகு எடுத்துக்கிறலாம். வறுக்கிறதுக்கு மிளகு கொட்டிக்கிடுவோம். சீரகம், சோம்பு, கசகசா இது எல்லாமே கருக விடாமல் வறுக்கணும். நல்ல ஒரு மணமாக இருக்குது. நல்லா கமகமகம்னு மணக்குது. நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிறதுக்கு சட்டி வச்சுக்கிறலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு, இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிறேன்னா தக்காளி சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இந்த வதக்கி அரைக்கிறதுல வந்து இந்த கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த வதங்கிக்கு இருக்கிறதுல கொத்தமல்லி சேர்த்துக்கிடுவோம். இந்த கொத்தமல்லி பாருங்க கொஞ்சம் தண்டு பகுதியாக எடுத்திருக்கேன். இந்த தண்டு பகுதியை வதக்கி சேர்க்கும்போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கிறேன்னா இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி அரைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு தாளிப்பு சேர்த்துக்கிறலாம். நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிருச்சு. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிடுவோம். இது கறி கூட வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி கூட இந்த நாட்டுக்கோழி கறி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குருவோம். இந்த எண்ணெயோட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கறியை சேர்த்துக்கலாம். அப்படியே கறியை சேர்த்துக்கிடுவோம். நாட்டுக்கோழி கறி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா வேக வச்சுக்கிறணும். அப்படியே இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்ல வாசனையாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எண்ணெயில் நல்லா கறி எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி கறியை வந்து தண்ணியே ஊற்றாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வேக விட்டோம்னா கறி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வேகும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், தண்ணியை ஊற்றலை, கறியில் இருந்த தண்ணி தான் இறங்கியிருக்கு. பாருங்கள் எண்ணெயில் எப்படி நல்லா வதங்கியிருக்குண்டு. கறிக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கிடுவான். நாட்டுக்கோழி கறி எண்ணெயில் நல்லா வதங்கிக்கிருக்கு பாருங்கள். அது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இந்த மசாலா இந்த எண்ணெயோடு இந்த கறி வேகும்போது சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துக்கிடலாம். பாருங்கள், வறுத்து அரைச்ச மசாலாவை அப்படியே சந்தன மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன்னா அப்போ தான் இந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதை அப்படியே சேர்த்துக்கிடலாம். கறியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா இந்த கறி எல்லாம் நல்லா வதங்கும் போது பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக தேவைப்படுச்சு அப்படின்னா முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா அந்த கெட்டித்தன்மையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் வெந்துக்கிறட்டும். மசாலா அரைச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே இந்த மசாலாவோட இந்த கறி வேகட்டும். நல்ல வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மசாலாவில் கறி வேகுறது நல்லா கமன்னு சூப்பராக வருது வாசனை. இன்னும் தண்ணியே ஊற்றலை நம்ம. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மசாலாவில் இப்படியே அள்ளி போட்டு சோத்தில் பிரட்டி அடித்தா கூட அம்புட்டு ருசியாக இருக்கும். எண்ணெயில் வதக்கினா சின்ன வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள் நல்லா சாந்து மாதிரி அரைச்சிருக்கோம். இதை அப்படியே சேர்த்துக்கிடலாம். அப்படியே இது கூடவும் கறி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்படியே இந்த மசாலா கூட கறி வேகட்டும். நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி பாருங்கள் எவ்வளோ வாசனையாக கலர் சூப்பராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு கலர் பவுடரும் சேர்க்காம நேச்சுரல் நம்ம மசாலா எல்லாம் வாங்கி நம்ம வறுத்து காய போட்டு அரைச்சி வச்சது. இது ஏற்கனவே நம்ம இது எப்படி தயார் பண்ணுறதுன்ற வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். இதை வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் இல்லை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, புளி குழம்பு, சாம்பார், வத்த குழம்புன்னு எல்லா குழம்புலையும் சேர்க்கலாம். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அம்மு ஆரோக்கியம் ப்ராடக்ட்டில் இதுவும் உங்கள் வீடு தேடி வரும். இதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ நாட்டுக்கோழி குழம்புல சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த நாட்டுக்கோழி குழம்போடு சேர்க்கும்போது அந்த வாசனையும் அந்த சுவையும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஒரு கொதி வரணும். மசாலாவில் நல்லா கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கி அரைச்ச தேங்காயை சேர்த்துக்குருவோம். அப்படியே தேங்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் குழம்பு எந்த கலரில் இருக்குண்டு. அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம கிராமத்து சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொத்தமல்லி கடைசியாக தூவிக்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குண்டு. அப்படியே கறி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருக்கு. அந்த எலும்பில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கறி தனியாக எலும்பு தலையாக நல்லா பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு நாட்டுக்கோழியோட காலை கூட குழம்புல பயன்படுத்தலாம். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் நல்ல ருசியாக இருக்கும். என்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சு குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பீஸை எடுத்து வச்சுட்டு சோறோடு பிரட்டி நம்ம சாப்பிட்டோம்னா அடாடாடாடா. சுட சுட சோறில் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கும் இந்த சுடு சோறுக்கும்
சொல்லும்போதே எச்சியெல்லாம் ஊறுது. அப்படியே இந்த குழம்போட சாப்பாடை ஒரு பிடி பிடிச்சி அடா 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 டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த நாட்டுக்கோழி குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்குது. நம்ம நாக்கில் பட்ட உடனே நம்ம என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அத்தனையும் அவ்வளவு சூப்பர் ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது. மசாலாவை வறுத்து அரைச்சி தான் இதோட சுவையே அருமையான சுவை. அதுலேயும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு திரும்ப சேர்த்த பாருங்க, அந்த வாசனை கமகமகமன்னு அப்படி இருக்குது. திரும்ப எடுத்துக்கிடுவான். ஆஹா, கோழியோட ரெக்க பீஸு. இந்த நாட்டுக்கோழியில் மட்டும்தான் ரசித்து சாப்பிட முடியும் ஒவ்வொரு பீஸும். நம்ம பிராய்லர் கோழியிலோட சக்கையாத்தான் இருக்கும் கறி. டேஸ்ட் வந்து நம்ம சேர்க்குற மசாலாவை பொறுத்தே இருக்குது. ஆனால் அந்த நாட்டுக்கோழி வந்து சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு பிரட்டி அடித்தாலே அவ்வளவு ருசியாக இருக்கும். அதுலேயும் நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்த்துருக்காமோ அந்த மசாலாவுக்கு தகுந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்பப்பா, நாட்டுக்கோழி வந்து கறி வந்து நல்லா ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் சுவை வந்து பயங்கரமான சுவையாக இருக்கும். நாட்டுக்கோழி சாப்பிட்டு பழகினவங்க பிராய்லர் கோழி அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நாட்டுக்கோழி வந்து குழம்புக்கு சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும். எலும்பு தனியாக கறி தனியாக பிரிஞ்சு வருது, அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம். நான் முதல்ல சொல்ல மாதிரி என் மனைவி கைப்பக்குவம் அப்படியே இருக்குது இந்த நாட்டுக்கோழி குழம்புல. எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி சமைக்கிறோமோ அதே மெத்தட்லையும் சமைக்கிறேன். அந்த டேஸ்ட்டை அப்படியே உணர முடியுது. ஏன்னா ஒன்று கூட நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லை. வீட்டுக்குள்ளே என்ன மசாலா எப்படி நம்ம மெத்தடில் சமைப்போமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து புதினா போட்டு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புதினா போட்டு தான் கறி குழம்பு வைக்கணும்னு இருந்தால் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துங்க. புதினா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க புதினா சேர்க்க வேணாம். இந்த புதினா சேர்க்காத நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. செம்ம ருசியாக இருக்குது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாட்டுக்கோழியோட கொடுக்கு. இந்த நாட்டுக்கோழியோட கொடுக்கு எப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே குழம்பு வச்சாலும் எனக்கு எடுத்து வச்சுருவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோழியில் உள்ள அனைத்து பாட்டுகளிலுமே இது வந்து நல்லா சாப்பிட்டா அப்படியே கொழுப்பும் கறியும் சேர்ந்தது மாதிரி இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா பாப்பாப்பா, சாப்பிட சாப்பிட அவ்வளவு ருசியாக இருக்கு. நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு ஒரு குண்டான் நிறைய வச்சு ஒரு சட்டி சோறு கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நாட்டுக்கோழியில் தோலோடு தான் போடணும். அந்த தோலில் தான் அதிகமான சுவை இருக்குது. இதே பிராய்லர் கோழியில் தோல் சேர்த்தோம்னா சலசலண்டு ஒரு மாதிரி கொழுப்பு அந்த சக்கடிக்கும். நாட்டுக்கோழியில் அந்த தோலுக்கான சுவையே அதிகமாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே நாட்டுக்கோழியில் தோலை வந்து எடுத்துட மாட்டோம், சேர்த்து தான் குழம்பு வைப்போம். சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நாட்டுக்கோழி இடித்த ரசம் வச்சுருப்போம், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுருப்போம். இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் இந்த நாட்டுக்கோழியை பயன்படுத்தி சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்பு முடியாதவன் கூட இப்படி வச்சு கொடுத்தா 2 நாளில் எந்திரிச்சு நடந்துருவேன். அப்படியான ஒரு நாட்டுக்கோழிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம சேர்த்த மசாலாவுக்கு அதை விட பவர் இருக்குது. சூப்பராக இருக்கும். கோழி கால் பாருங்கள்,
இந்த கோழிக்கால் வெந்த பக்குவத்திலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குண்டு. நாங்கள் எப்போதுமே நாட்டுக்கோழி வாங்கினா அந்த நாட்டுக்கோழியில் உள்ள முடியும் குடலும் தவிர மற்ற எல்லாத்தையுமே போட்டுருவோம். ஏன்னா எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது நாட்டுக்கோழியை பொறுத்தளவுக்கு. அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ குழம்பு வச்சாலும் நான் வெளியூரே போயிட்டு வந்தாலும் எனக்குன்னு தனியாக இதே மாதிரி எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா என்னை விட்டுட்டு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நான் எப்போ வந்தாலும் அந்த குழம்பை எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். எனக்கு பிடிச்சது நாட்டுக்கோழி அப்படிங்கிறது ரொம்ப தெரியும். இதே மாதிரி நாட்டுக்கோழி ஒரு முறையாவது வாங்கி எங்கள் வீட்டில் வச்சது மாதிரி வச்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன மசாலா சேர்த்தனோ அதை அப்படியே வறுத்து வதக்கி சேர்த்து பாருங்கள். குழம்பு அட்டகாசமான சுவையாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு ஈடு வேறு எந்த குழம்பும் இல்லை. இப்போ அவ்வளவு ருசியாக இருக்குது. இப்போதைக்கு வேறு எந்த குழம்பு வச்சாலும் எனக்கு அது வேணாம்ன்றுவேன். இந்த நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் போதும்ன்றுவேன். அம்புட்டு ருசியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளவு விரும்பி சாப்பிடுவீங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்னது மாதிரி அம்மு ஆரோக்கியங்கிற ஒரு சில வீட்டு உபயோகப் பொருட்களும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான சில பொருட்களும் செஞ்சு உங்கள் வீடு தேடி அனுப்பலாம்னு இருக்கேன். உங்கள் ஆதரவை முழுசாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான். உங்கள் ஆதரவை கொடுங்க. எப்படி இருக்குன்றதை பயன்படுத்திட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். விரைவில் உங்கள் வீடு தேடி என் மூலமாக உங்களுக்கு வரும். பயன்படுத்தி பாருங்கள். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் நன்றி.